அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் வரக்கூடிய மிக மிக அற்புதமான 2 நேரங்கள். நாளைய தினத்தை நம்ம கோடியில் ஒரு நாள் அப்படின்னு தான் அழைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு அற்புதமான அமைப்புகள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள். நாளைய தினம் 7/7/2026. ஒவ்வொரு மாதமும் இப்படிப்பட்ட எண்கள், அதாவது தேவதை எண்கள் வரக்கூடிய நாட்களில் நம்ம சிறப்பான பதிவுகள் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது வழக்கம். அந்த வகையில் நாளைக்கு 777 அல்லது 7777, அதாவது 4 7கள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் நம்ம அழைக்கலாம். நாளைய தினம் 7வது மாதத்தோட 7வது நாள். நாளை காலை சரியாக 7 மணிக்கு, அதே போல் நாளை இரவு சரியாக 7 மணிக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட வரியை 7 முறை எழுதும் பொழுது உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். நம்ம எத்தனையோ எண்களை பற்றி நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போட்டு நிறைய பேர் செய்து பயனடைந்த எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 369 டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடு தாங்க. அந்த 369க்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வேற எந்த எண்களுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு விதமான தனி தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் இந்த 777 அப்படிங்கிறதோ அல்லது 7777 4 7கள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய எண்களை நம்ம அடிக்கடி பார்க்கும் பொழுது அது நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூரணத்தன்மை, முழுமைத்தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு சரியான பலன் வரப்போகிறது. ஸோ அதற்கு நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னும் சொல்லுது. அளவில்லாத அதிர்ஷ்டத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு இந்த எண்கள் நமக்கு தெரிவிக்கின்றது. அதே போலவே இந்த எண் எந்த கிரகத்துக்கு உரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுக்கு உரிய ஒரு எண். ஸோ ஞானம், பரிபூர்ணத்தன்மை, ஒரு முழுமைத்தன்மை, அதுக்கப்புறம் தெய்வீக தொடர்பு, இது எல்லாம் இந்த எண்களால் நமக்கு கிடைக்கும். நம்ம சரியான வழியில் தான் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இது நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். மற்ற எண்களை காட்டிலும் இந்த 7 அப்படிங்கிற ஒரு எண் அனைத்து மதத்திலும் ஒரு ஆன்மீக முக்கியத்துவத்தை பெறுகிறது. இப்போ நம்ம ஹிந்து ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7 அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு நிறைய விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றது. அதனால தான் நம்ம இந்த உலகமே இந்த எண்களோட நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசணும்னு நினைச்சா அது வாயை திறந்து நம்மக்கிட்ட எல்லாம் பேசாது. இதை மாதிரி சில எண்கள், சில குறியீடுகள், அவற்றை நம் கண்களுக்கு அது திரும்ப திரும்ப காண்பித்து நீங்கள் கொஞ்சம் விழித்து கொள்ளுங்கள், கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸோடு இருங்க, உங்களுடைய உள்ளுணர்வில் நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சில குறிப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த 777 அப்படிங்கிற ஒரு எண். இப்போ 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்த மாதர்கள் 7 பேர், சப்த ரிஷிகள் 7 பேர், சப்த புரிகள்னு புனிதமான நகரங்கள் 7 இருக்குது. அயோத்தி, காசி, காஞ்சிபுரம்லாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் 7: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதனம், விசுத்தி, ஆக்னியா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் 7 ஸ்வரங்கள், 7 நாட்கள், ஒரு வாரத்தில் 7 நாட்கள், 7 காண்டினென்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. திருப்பதி பெருமாளையே நம்ம 7 மலையான் அப்படின்னு தான் நம்ம அழைக்கிறோம். அதே போல் 7 உலகங்கள்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கக்கூடிய உலகம் 7, கீழே இருக்கக்கூடிய உலகம் 7. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள், அதாவது மினரல்ஸ், தாதுக்கள் 7 வகை தாதுக்கள் இருக்கிறாங்க. கடை 7 வள்ளல்கள் இருக்கிறாங்க. தலை 7 வள்ளல்கள், இடை 7 வள்ளல்கள்னு வள்ளல்களே நம்ம இத்தனை 7களாக நம்ம பிரிக்கிறோம். அதே போலவே வானவில்ல 7 வண்ணங்கள். அந்த மாதிரி நம்ம பைபிளை எடுத்துக்கிட்டோன்னா இறைவன் எத்தனை நாட்களில் இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 நாட்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமண வைபோகத்தில் சப்தபதி அப்படின்னு ஒரு சடங்கு இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் 7ஐ மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் கரெக்டு தான். நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக டைப் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம்
அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு பதிவிலையும் நாம் சொல்லக்கூடிய சில நேர்மறையான வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்தும். அதனால் எல்லாருமே வெற்றி நிச்சயம், ஷுவர் சக்ஸஸ், ஆங்கிலத்திலோ தமிழோ வெற்றி நிச்சயம் அல்லது ஷுவர் சக்ஸஸ் அப்படிங்கிறத எல்லாருமே டைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நாளைக்கு காலையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைய தினம் காலை சரியாக 7 மணிக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இதுதாங்க. ஒரு நோட்டு பேனா நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எழுதுவதற்கு முன்பு நம்ம குளிக்கணுமா அல்லது நான் தீட்டு காலங்களில் இருக்கிறேன், இதை நான் செய்யலாமா அப்படிங்கிற எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு தேவை கிடையாது. இதை நம்ம பலமுறை நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு, இதை மாதிரி சுய பிரகடனம் எழுதுவது, இதெல்லாம் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு தொடர்பு. சரிங்களா? நீங்கள் அதனால் காலையில் 7 மணிக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இரவு வரக்கூடிய 7 மணிக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்ககிட்ட இதை மாதிரி ஒரு நோட் இருக்கும். டைரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது பயன்படுத்தாத நோட்டு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாதமுமே இதை மாதிரி நம்ம தேவதை வசிய எண்கள்லாம் வரும்பொழுது சில வரிகளை சொல்லி அதை எழுத சொல்லுவோம். அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறணுன்ட்டு நீங்கள் எந்த ஒரு மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 369 அந்த டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடு நம்ம சேனலில் ரொம்ப சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போது நாளைக்கு காலையில் உங்களுடைய நீண்ட நாள் ஒரு விருப்பம், ஒரு கோரிக்கை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, கை கூட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை மட்டும்தான் எழுதணும். காலையில் ஒரு விஷயத்துக்காக எழுதலாம், ஈவினிங் அந்த மாதிரி நைட்டு 7 ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு திருமணம்னு எழுதி வெற்றி நிச்சயம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ திருமணத்தை 7 முறை திருமணம் வெற்றி நிச்சயம், திருமணம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். திருமணம், நல்ல வேலை கிடைக்கணும், அதே போல் வெளிநாட்டு வேலை, அரசாங்க வேலை, குழந்தை பேறு வேணும், பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளைகளோட ஒழுக்கம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி கணவரோட அன்பு, குடும்பத்தில் ஒற்றுமை அல்லது சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். எழுதிட்டு அடியில் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வரியை நீங்கள் எழுதிடுங்க. இப்போ காலையில் மறந்துனீங்கன்னா நீங்கள் நைட்டு எழுதலாம். இது இந்த வயதினர் தான் எழுதணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயம்லாம் கிடையாதுங்க. அதாவது எந்த ஒரு விதியும் கிடையாது. சரிங்களா? எந்த வயதினரும் இதை நீங்கள் பின்பற்றலாம். இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து வயதான முதியவர்கள் நம்ம வீட்டில் இருந்தாலும் அவங்களும் இதை எழுதலாம். அப்படி இல்லைன்னா அந்த நேரத்தில் எழுத படிக்க தெரியாது அப்படின்னா இதை நீங்கள் உச்சரிக்கலாம். 7 முறை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். ஸோ திருமணம்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடாதீங்க. திருமணம் உணர்வுபூர்வமாக அது வெற்றி அடையணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு கைகூடும். ஏன்னா நாளைக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்குது. அதனால் முருக பக்தர்கள் நீங்கள் முருகனை வேண்டிக்கிட்டு கூட இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஸோ இவ்வளோதான் நீங்கள் பண்ணணுங்க. இந்த நோட்டு எனக்கு ஃபுல்லாகிடுச்சு, இதை நான் பேப்பர் கடையில் போடலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தயவுசெய்து அதை மாதிரிலாம் போடாதீங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிய வார்த்தைகள். அதை மாதிரி இந்த நோட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்வது இந்த ஒரு நோட்டு, இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த வார்த்தைகள்னால் ஒரு உந்துதல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க அல்லது ஷுவர் சக்ஸஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.